எல்லோருக்கும் வணக்கம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்விட்டி இன்ட்ராடே மட்டும்தான். இந்த கான்செப்ட்ல வாரத்தில் ஒரு ஸ்டாக் ஆச்சும் நமக்கு அப்பர் சர்க்கியூட்டில் மாட்டோம், அப்படி இல்லைனாக்கா லோயர் சர்க்கியூட்டில் மாட்டோம். நமக்கு ஃபேவராக போன வாரத்தில் லோதா இந்த ஸ்டாக்கு அப்பர் சர்க்கியூட்டில் இருந்தது. அதே போல் இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கு அப்பர் சர்க்கியூட் வந்திருக்கு. இது என்ன ஸ்டாக்கு, இதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி ஆப்ஷனில் நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 இல்லை 3 ஸ்ட்ராட்டஜி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று நான் ஸ்ட்ராட்டஜி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒரே டைமில் சொல்லும் போது ஒன்று அங்கே கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜியில் அந்த பாயிண்ட் வருமா, இல்லை அந்த ஸ்டெப்பில் இந்த ஸ்ட்ராட்டஜி வருமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் எல்லா ஸ்ட்ராட்டஜிலுமே நமக்கு என்ட்ரு கிடைக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு என்ட்ரு வருதோ அதை மட்டும் நம்ம லைவாக பார்த்துருப்போம். ஆனால் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் கிடையாது, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு நான் லைவாக எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். இப்போதைக்கு 50% ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதை நான் பொதுவாக சார்ட் வச்சு இங்கே பாருங்கள், இங்கே இந்த நம்பர் வந்ததுனால நம்ம பை பண்ணுறோம், இங்கே வந்து டார்கெட் வைக்கிறோம், ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாலிசி இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னால் சீக்கிரமாக இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்க முடியும். ஆனால் என்னோட கான்செப்ட் என்னென்னா, இந்த காரணத்தினால நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அக்கௌண்ட்டில் லைவாக அந்த டைமில் ட்ரேட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக எந்தெந்த கான்செப்டில் என்னென்னைக்கு என்ட்ரு வருதோ ஸோ ஒவ்வொன்றா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் டிலே ஆகுது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை விட அதிகமான விஷயங்கள் இதில் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்காக இந்த வீடியோஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்ல என்ன என்ட்ரி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்ல இன்னைக்கு நான் 2 என்ட்ரி போயிருக்கேன். இந்த கான்செப்ட்ல இன்னைக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக வந்திருக்கு. ரிஸ்க் பாருங்க 1000 ரூபாய். ஆக்சுவலா இந்த ரிஸ்க் கூட பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு நம்பர் மிஸ்டேக்னால வந்த ரிஸ்க் தான். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு என்ட்ரி தான் கிடைச்சிருக்கும். இந்த ஒரு என்ட்ரியில மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7500 ரூபாய் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க முடியும். இதில் மெயினாக இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது அங்கே வெறும் 0. ஓகே, அந்த நம்பர் மிஸ்டேக்னால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி எனக்கு ஒரு 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5000. ஸோ செகண்ட் என்ட்ரியில் பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5300, ரிஸ்க் 0, ரிவார்டு பார்க்கும்போது 5700. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல என்னோட அக்கௌண்ட்ல நான் என்ன ப்ராஃபிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத லைவா பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 41200 புட் ஆப்ஷன். ஒரு சின்ன நம்பர் மிஸ்டேக்கான இந்த புட் ஆப்ஷன் இருக்க வேண்டியதாச்சு. அப்படி இல்லைனாக்கா இன்னைக்கு கால் ஆப்ஷன் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடைச்சிருக்கும். இதில் பெரிய அளவில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஒரு 1067 ரூபா 50 காசு லாஸில் புக் ஆகுது. செகண்ட் என்ட்ரியில் 1765 ரூபா ப்ராஃபிட்டில், இது வந்து நானே புக் பண்ணது. டோட்டலாக இன்னைக்கு 697 ரூபா 50 காசு இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. அடுத்து 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், இன்னியோட கோல்டன் ஸ்டாக் யார் யார் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட் ஆன ஸ்டாக் இதுதான் கிர்லோஸ்கர். இருந்தாலும் நமக்கு ஒரு 3% வந்து ப்ராஃபிட்டில் தான் புக் ஆயிருக்கு. என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. செகண்ட் என்ட்ரி போயிருந்தால் அது வந்து அப்பர் சர்க்கியூட்டு ஒரு 1.5% ப்ராஃபிட் புக் ஆயிருக்கும். நம்மோட கான்செப்ட் பிரகாரம் நமக்கு என்ட்ரி கிடைச்சி டிபிஆர் ஒரு 2% இருந்ததுன்னா நம்ம என்ட்ரி போகிறது இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த என்ட்ரி போகலை. இருந்தாலும் அது வந்து அப்பர் சர்க்கியூட் ஆயிருக்கு. அப்பர் சர்க்கியூட் ஆயிருந்தாலும் நமக்கு ஃபேவரா இல்லை. பிஎஃப்சியில் ஒரு 1350 ரூபா ப்ராஃபிட், HAL 2000 ரூபா ப்ராஃபிட், பட்ஜெட் ஃபைனான்ஸ் நோ கெயின் லோ லாஸ் ஒரு 70 ரூபா லாஸ் புக் ஆயிருக்கு. டோட்டலாக இந்த கான்செப்டில் 2580 ரூபா 2% இந்த கான்செப்டில் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் இந்த 3 ஸ்டாக். ரிலையன்ஸ் 420 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. ICICI பேங்க் 550 ரூபா லாஸில் புக் ஆயிருக்கு. பட்ஜெட் ஃபைனான்ஸ் 200 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக 770 ரூபா லாஸு. 3% இந்த கான்செப்டில் லாஸில் புக் ஆயிருக்கு. இன்னியோட கோல்டன் ஸ்டாக் PFC என்ன காரணம் பாருங்க. இன்னியோட ரிஸ்க் 0, ரிவார்டு 1.92%, 2% கிட்ட ரிவார்டு, ரிஸ்க் வெறும் 0 தான். ஸோ இந்த கான்செப்டில் என்னோட அக்கௌண்ட்டில் நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், என்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். இன்னியோட கோல்டன் ஸ்டாக் PFC, இது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50000 ரூபாய். இதில் 50000 ரூபாய் அமௌண்ட் இருந்தால் தான் இந்த ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. 8000 ரூபாய் இருந்திருந்தால் நாம ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50000 ரூபாய்க்கு எடுத்திருக்கலாம். இப்போ 8000 ரூபாய் இருந்தது அப்படின்னா இன்னியோட ப்ராஃபிட் 617 ரூபாய்.
1.25% இதில் நமக்கு ப்ராஃபிட்டு. ஃபைனலாக ஈக்விட்டி இன்ட்ராடேவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஒரு மாதத்துக்கு மேலே டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் இன்றைக்கி என்ன ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 11 மணிக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான், கிர்லோஸ்கர் ஏஇஜிஐ ஸ்கீம் பிஎஃப்சி. ஃபஸ்ட் நம்ம கிர்லோஸ்கர் பார்ப்போம். 10 to 11 ஹை 374.95 இது ஹை பிரேக் ஆகுது. நமக்கு தேவையான 1% பாருங்கள் 1 ஹவரில் கிடச்சிருச்சு. ஓகே, இதில் 1% ப்ராஃபிட்டு. ஏஇஜிஐ ஸ்கீமு 399 ஹை பிரேக் ஆகலை, 390.35 லோ பிரேக் ஆகலை, 394.95 இங்கே ஹை பிரேக் ஆகுது. இந்த ஹை வந்துட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது 395.55. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ரிவர்ஸில் போகும்போது நமக்கு 383 கிட்டத்தட்ட அது வந்து 0 பண்ண முடியுது. பிஎஃப்சி இந்தியோட ஹை 166.25 ஹை பிரேக் ஆகுது. நமக்கு தேவையான 1% தாராளமாக கிடைச்சிருச்சு. இன்னைக்கு கிர்லோஸ்கர் பிஎஃப்சி இதில் 2% ப்ராஃபிட்டு, ஏஐஜியில் 1% சாரி ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து லாஸ் வருது, தென் அது வந்து 0 ஆகிடுச்சு. இதில் நோ கெயின் நோ லாஸு. டோட்டலாக இன்னைக்கு இந்த கான்செப்டில் 2% ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. ஆப்ஷன் ட்ரேடிங் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரியிலே எந்த அளவுக்கு நம்மளோட கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆக போகுது, அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வரப்போகுது அப்படின்றத நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.